புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவில் ஊட்டச்சத்து உணவு குறித்து நாடு தழுவிய கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளன. இப்பொழுது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர். கணக்கெடுப்பு நடத்துவதற்காக பிரதேசங்களில் புதுச்சேரியும் ஒன்று. இங்குள்ள 4 பிராந்தியங்களை உள்ளடக்கிய 50 வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இக்கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், இந்த கணக்கெடுப்பு மிக அவசியமானது. பள்ளி பருவத்தில் இருந்து மாணவர்கள் ஊட்டச்சத்து சாப்பிட்டால் நோய் நொடிகள் இன்றி வளமாக வாழ முடியும் என்றும், புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் காலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பால், பிஸ்கெட்டுடன் பழம் மற்றும் மாலையில் சிறுதானிய உணவுடன் சுண்டல் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு அரிசிகள் வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அரிசிக்கான டெண்டர் விரைவில் கோரப்பட உள்ளது என்றும் கூறினார். நீதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பீர்களா என்ற கேள்விக்கு பிறகு சொல்கிறேன் என்று பதிலளித்தார்.